வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நம்ம ரொம்ப ஏங்கியிருக்கிறோமோ, அது 100 மடங்கா நம்மளுக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்க. யுகி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேலுநாச்சியாரா இன்றைக்கி ஒரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருந்தாப்படி. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் ஏறி நான் ஒரு ப்ரைஸ் வாங்கினதோ, ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணதோ ரொம்ப ரேரு. காலேஜ் போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த வாய்ப்பே கிடச்சிது. நான் நிறைய போராடுவேன் அந்த மாதிரி விஷயங்களுக்காக. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சது கிடையாது. ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாதுங்க. என்னோடய குழந்தைங்க ஸ்டேஜில் ஏறி பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். ஏன்னா நானும் அப்படி தான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். ப்ரைஸ் 2வது விஷயம். ஒரு ஸ்டேஜ் ஏறி நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் பேசிடணும், நடிச்சிடணும், டான்ஸ் ஆடிடணும் அப்படின்னாலும் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் நான். யுகி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அழகாக கதை சொல்கிறது, நியூஸ் ரீட் பண்ணுறது, பட்டிமன்றத்தில் பேசுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு நல்ல வாய்ப்பு அவங்க ஸ்கூல் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இப்போது. ரொம்ப பெருமையாக இருந்துச்சுங்க. அந்த ஸ்டேஜில் அவள் அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணுறதை பார்க்கும்போது. அவள் ரொம்ப கூலாக தான் இருந்தா. நான் மேக்கப் பண்ணும்போது என்ன இப்படி இருக்கிறா, இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமாகவே இல்லையா, ஸ்டேஜ் ஃபியராகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அசால்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு வந்தா. இவங்க ஸ்கூல் ட்ராமா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்கப் அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. பெரும்பாலும் எல்லா ஸ்கூல்லையும் அந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க. யுகிக்கு நிறைய ஸ்கின் அலர்ஜி இருக்கிறதுனால நானே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். இந்த ராஜா போடுற மாதிரி ஷூவெல்லாம் நான் ஒரு அரை மணி நேரத்துலேயே ரெடி பண்ணேங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு தெரிஞ்சுது. காஸ்ட்யூம் அவங்களே கொடுத்துட்டாங்களுங்க. ஜுவல்ஸு மேக்கப் மட்டும் நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த ட்ராமாவை இப்போ நம்ம பார்க்கலாங்க. சரியாக சொன்னாய். சிவகங்கை சீமையின் வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி தான் நான் கூறினேன். 11 மொழிகள் புலமை, ஆங்கில கொடியினை அகற்றி தன் சீமை கொடியினை பறக்க விட்ட ஒரே வெற்றி வீராங்கனை தானே. ஆமாம் மீனா. அரசே, ஆற்காடு நவாபும் வெள்ளையர்களும் நமக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் நமக்கென்ன? இருவரும் நம்மிடம் தோற்று போனவர்கள் தானே. ஆமண்ணா, அதற்கு பழிவாங்க தக்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கொடியவர்கள். அவர்களால் நமக்கு எந்த நேரமும் ஆபத்து ஏற்படலாம். கோழைகள் தினம் தினம் சாகிறார்கள். வீரனோ ஒரே ஒரு முறை தான் சாகிறான். அதுவும் போர்க்களத்திலே மாவீரனாக. குலம் வாழ்க, வீரத்தின் விளைநிலம், கோவங்கை சீமையின் மகாராணி வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ்க வாழ்க வாழ்க. ஆம் வேலு, வஞ்சினம் தான். நம் தாய்மண்ணை துண்டாடி அடிமைப்படுத்த நினைக்கும் குள்ளநரி கூட்டத்திற்கு எதிரான வஞ்சினம். வெள்ளை பரங்கியர்களுக்கு எதிரான வஞ்சினம். பரங்கியர்கள் நேருக்கு நேர் எதிர்க்க துணிவின்றி சூழ்ச்சியாலும் வஞ்சனையாலும் பல ராஜ்யங்களை அடிமைப்படுத்திய கோழைகள். எனினும் அவர்களின் நடவடிக்கை நாம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். ஆம் அண்ணா, மகாராணி கூறுவது முற்றிலும் சரி. வெள்ளையர் தளபதி ஜோசப் ஸ்மித் வந்து கொண்டிருக்கிறார். வரட்டும், என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். அமருங்கள். சூரியன் மரியாதை பேரரசின் பிரதிநிதி தளபதி ஜோசப் ஸ்மித். அந்த காரணம் என்னவோ? எல்லா சீமைகளும் கப்பம் கட்டுகிறார்கள். ஆனால் உங்கள் சிவகங்கை சீமை தான் கப்பம் கட்ட மறுக்கிறது. அதை வசூலிக்கத்தான் நான் வந்துள்ளேன். சொல்லுங்கள், எப்போ கப்பம் கட்ட போறீங்க? என்ன சொன்னாய்? கப்பமா? அண்டி பிழைக்க வந்த பரங்கியனுக்கு நாங்கள் கப்பம் கட்டுவதா? வேடிக்கையாக இருக்கிறது. உங்களுக்கு எதற்காக நாங்கள் கப்பம் கட்ட வேண்டும்? ஏனெனில் எங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. என்ன உளறுகிறாய்? உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதா? இந்த சீமையை ஆயிரம் ஆண்டுகளாக ஆட்சி புரிபவர்கள் நாங்கள். கடைபிடிக்க வந்த உங்களுக்கு இவ்வளவு தூரம்? என்ன கூறினாலும் ஆற்காடு நவாப் எங்களுக்கு உரிமையுடைய பகுதிதான். எங்கள் சிவகங்கை சீமை. இங்கு எந்த அந்நியனுக்கும் உரிமை கிடையாது. நாங்கள் யாருக்கும் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன உரிமையா? இது எங்கள் அன்னை பூமி. இதில் வெள்ளையர்கள் கால் வைத்தால்
அடிமை அடிமைகள் you are talking against me கட்டுங்கள் கப்பத்தை இல்லை நாங்கள் அடிமைகள் உன் தேசத்து உன்னை இறக்குண்டாக்கி சாய்த்திருப்பேன். தூதுவனாக வந்ததால் உயிர் பிச்சை அளிக்கிறேன். ஓடிவிடு. இனி ஒரு முறை அடிமை என்றால் உன் சீமைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன். இது தென்காட்டி சீமை. உழைத்து வாழும் வீர மறவர்கள் வாழும் பூமி. உன்னை போல் அடிவரடி அட்டி பிழைக்கும் இனமலரா என் தமிழிடம். வஞ்சகமும் சூழ்ச்சியும் தான் உங்கள் ஆயுதம். வீரமும் விவேகமும் எங்கள் ஆயுதம். ஆங்கிலத்தில் deeply rooted in our language and culture, we will sacrifice everything for our mother tongue. என் கைவாளுக்கு வேலை கொடுத்து விடாதே. ஓடு, கப்பலேறி உன் நாட்டுக்கே ஓடு. உன்னால்தானே இருக்கிறேன். செய்ய மறுக்கும் அளவிற்கு அப்படி என்ன ஆயிற்று? ஐயோ, ஒற்றன் வந்து என்ன சொன்னான்? ஐயோ அம்மா, நீ எப்படி சொல்வேன்? ஐயோ என்ன பிதற்றுகிறாய்? சுற்றி வளைக்காமல் செய்தி மன்னரும் இளையராணியும் ஐயோ எப்படி சொல்வேன்? சூரியன் உதிப்பதை சொல்லலாம், சூரியன் அஸ்தமித்தான் என்பதை நான் சொல்லும்படி ஆகிவிட்டது. மங்கள வாழ்த்து பாடிய வாயால் மரண வாழம் பாடுபடி ஆகிவிட்டது. அம்மா, மன்னருக்கும் இளையராணிக்கும் ஒன்றும் ஆபத்தில்லையே. சிரிப்பு விட்டு பாட்டு தங்கள் முகத்தில். அம்மா, மன்னரும் இளையராணியும் நயவஞ்ச வெள்ளரியால் கொல்லப்பட்டார்கள். அம்மா, கொல்லப்பட்டார்கள். மன்னரும் இளையராணியும் கொல்லப்பட்டார்களா? வீரம் தோன்றி சூழ்ச்சி வென்றதா? வழிபட சென்ற இடத்தில் வழிபாட்டு கூறியவர்களாக மாறிவிட்டார்களா? துரோகிகள், நேருக்கு நேர் போரிட்டுள்ள காளைகள். ஆமாம், மன்னரையும் இளையராணியும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று விட்டார்கள் அந்த கொடியவர்கள். ரத்த வெள்ளத்தில் விதைக்கிறார்கள் அம்மா, இன்னும் ரத்த வெள்ளத்தில் விதைக்கிறார்கள். நான் உடனே அங்கு செல்ல வேண்டும். மன்னரையும் இளையராணியும் காண வேண்டும். வேண்டாம் வேண்டாம் ராணி, அவர்களின் அடுத்த குறி நாங்கள்தான். அங்கதான் சுற்றி அலைகிறார்கள். இப்போதே புறப்படுகிறேன். என் மன்னவன் உதிரம் உறவிற்கு நயத்திலே சீவி எறிகிறேன். யாரடா அந்த பாம்பு? பெரிய தவறு செய்து விட்டு மன்னித்து விடுங்கள். என்பாடி சீமையின் வீரத்திற்கு நான் அடிமை. என்னை விட்டு விடுங்கள். சிவகங்கை சீமையின் வீர பக்கமே வரமாட்டேன். என்னை விட்டு விடுங்கள். கோழியே, உன்னை வெட்டி வீசியிருப்பேன். மன்னித்தேன். பிழைத்து போ. பிரமாதம் குட்டி, பிரமாதம். நீ வாழ் சுற்றுவதை பார்த்தால் பல தலைகள் நிலத்தில் சாய்வது தின்னம். வணங்குகின்றேன் தேவி. எப்படி உள்ளது நம் பெண்கள் படை? உடையார் என்று தாங்கள் பெயர் சூட்டிய அப்படை எப்படையும் அளிக்கும் செம்படை. பெண்கள் என்றாலே உடைபவள் என்று எண்ணத்தை மாற்றி அன்பை உடையாள், அறிவை உடையாள், வீரத்தை உடையாள், அதர்மத்தை எதிர்க்கும் ஆற்றல் உடையாள் என்று உலகிற்கு காட்ட காத்திருக்கிறது நம் உடையாள் படை. சபாஷ் குயிலி. இப்படித்தான் ஒவ்வொரு பெண்களும் இருக்க வேண்டும். கண்ணீர் நம் பலவீனம். அதைத்தான் இந்த உலகம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. தோல்வியை துவழ்பவன் வெற்றி காண்பதில்லை. கணவனை இழந்ததால் மூளையில் முடங்கி விடுவேன் என்று நினைத்தார்கள் பழங்கியர்கள். அவர்களை முடக்கிவிட்டு தான் என் மூச்சு அடங்கும். அதுவரை என் கைகால் சுழலும். வேலாச்சர் வாழ்க, சிவகங்கை வாழ்க, வேலாச்சர் வாழ்க, சிவகங்கை வாழ்க. ஆணையிடுங்கள்
எப்படி கிடைக்காமல் போகும்? அன்று ஹைதர் அலியை நேரில் சந்தித்த போது உருது மொழியில் அளவா உரையாடின நம் ராணியின் உருது புலமைக்கு கிடைத்த இந்த பரிசு தான் படை உதவி. மாற்று நாட்டாரிடம் உள்ள தாய்மொழி பற்று நம்மவர்களுக்கு என்னதான் வரப்போகிறதோ. குயிலி, எனக்கு 11 மொழிகள் தெரியும். மொழிகள் படிப்பது நம் பிள்ளைகளுக்கு தான். மாற்றானையும் நண்பனாக்கும் வல்லமை மொழிக்கு உண்டு. ஆனால் தாய்மொழி கற்காமல் பிற மொழி கற்பது என்பது அறிவீனம். ஹைதர் அலி படை நம் கோட்டை பகுதிக்கு வந்து விட்டன. நாளையே நம் தாக்குதலை தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். ஆம், காலதாமதம் வெற்றியின் போக்கை மாற்றிவிடும். நாளே போரை தொடங்குவோம். முதலில் காளையார் கோயிலை கைவசமாக்குவோம். வெற்றி நமதே! வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! வாழ்க மகாராணி வேலுநாச்சியார். வாருங்கள் அமைச்சரே, சின்ன மருது, பெரிய மருது, வணக்கம். மகாராணி, சிவகங்கை அரண்மனையை நாம் வசமாக்குவோம். மகாராணி, ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. வெள்ளையரின் தளபதி சிவகங்கை கொடையை சுற்றி அடிக்கு ஒரு வீரனை நிறுத்தியிருக்கிறான். உண்மைதான். உடல் வலிமை மட்டும் வெற்றியை தராது. அறிவும் நுட்பமும் இணையும் போதுதான் வெற்றி எளிதாகும். நாளை மறுநாள் விஜயதசமிக்காக சிவகங்கை கோட்டையில் உள்ள ராஜராஜேஸ்வரி கோயிலில் சிறப்பு வழிபாட்டிற்காக பல ஆண்டுகளுக்கு பின் அனுமதி வழங்கும். இது அன்னை ராஜராஜேஸ்வரி நமக்கு தரும் வெற்றி வாய்ப்பு. நம் முறையாள் படையினர் ஆயுதங்களை மறைத்து வைத்துக் கொண்டு பூஜையில் கலந்து கொள்ளும். நானும் அங்கு மாறு வேடத்தில் மறைந்து செல்கிறேன். என் உத்தரவு கிடைத்ததும் தாக்குதல் தொடங்கட்டும். சின்ன மருது வாட்படைக்கு தலைமை ஏற்கட்டும். பெரிய மருது வடக்கு படைக்கு தலைமை ஏற்கட்டும். அமைச்சர் தலைமை பொறுப்பில் இருக்கட்டும். வெற்றி நமதே! வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்! யுகி, நான் இங்க இருக்கிறேன். வருகின்றேன் தேவி. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிறாய் குயிலி. வெள்ளையர்கள் ஆயுதப்படையை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் அந்த ஆயுதங்களை எடுத்து விட்டால் நம் தோற்பது உறுதியாகிவிடும். அவர்களை தடுத்து நிறுத்த என்ன செய்வது? அஞ்சாதீர்கள், வெற்றி நமதே. அந்த வெள்ளை பையர்கள் கையில் அவர்கள் ஆயுதங்கள் கண்டிப்பாக கிடைக்காது. வெற்றி கொடி ஏற்ற தயாராக இருங்கள். அந்த ஆயுதத்திற்கு அழிவதும் வருது, நமது வெற்றியும் வருது. நீங்கள் சற்று உறங்குங்கள். அபிஷேக நெய்யும் உந்தன் கோவில் எண்ணெயும் என் மேனியில், உன் திருவிளக்கின் சுடரேற்றும் என் தீப்பந்தம் என் மேனியில் தீண்ட அந்த கிடங்கை அழிக்கப் போகிறேன். தாயே, நான் வெறும் திரி மட்டும்தான். சிவகங்கை மகாராணி வேலுநாச்சியார் வாழ்க! சிவகங்கை வாழ்க! இதோ போகிறேன் கோட்டை மதில் சுவர் மேல். அந்த ஆயுத கிடங்கு அழியட்டும் தாயே. முதல் மனித வெடிகுண்டாய் மாறப் போகிறேன். குயிலி தெரியல. அவங்க உடம்புல தீ வச்சுட்டு விளையர்களோட அணுக்கிடங்களுக்கு விழுந்துருவாங்க. உள்ள வெடிச்சு தெரியும், அவங்களுக்கு அணுவே கிடைக்காது எதுவுமே. தாய் திருநாட்டுக்காக உயிர் நீத்த உடையாளுக்கும் குயிலுக்கும் நினைவுச்சின்னம் எடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். எத்தனையோ தியாகிகளின் உயிர் மூச்சுதான் நம் நாட்டின் சுதந்திர காற்று. அன்பிற்குரிய குடிமக்களே, நம் பண்பாடு உயர்ந்தது, சிறந்தது.
நம் மரபின் வேர்கள் தொன்மையானவை, வலிமையானவை. அந்திய மோகத்தை தவிர்ப்போம், நம் பாரத நாட்டின் பண்பாட்டை காப்போம். அறிவாற்றங்கள்